இன்னைக்கு இஃப்தாருக்கு பருப்பு வடையும் அதோட இனிப்பு போண்டா பண்ணலாம்னு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலும், இனிப்புக்காக 1/4 கப் சீனி, அதோட ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அடுத்து 1 கப் மைதா, நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை கூட ஆட் பண்ணிக்கிறலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இது தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ சைட் பை சைடாக பள்ளியாசல்லேருந்து நோம்பு கஞ்சியுமே வந்துருச்சு, அதையுமே எடுத்து வச்சுருவோம். அதோட இளநீயுமே கட் பண்ணி அதில் உள்ள தண்ணியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கிறலாம். அதுக்கு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒவ்வொரு குழிக்கரண்டியாக இந்த மாதிரி மாவை சேர்த்து நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கிறலாம். மாவு ஊற்றினோன்னா ஒரு 5 நிமிஷம் சென்று நம்ம திருப்பி போட்டுக்கிறலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும், நம்மளுக்கு சூப்பரான போண்டா ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க, அப்போ தான் நம்மளுக்கு கருகாமல் சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு பேஜா எண்ணெயில் ஊற்றி போண்டா செஞ்சு எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா போண்டா மேலே கிறிஸ்பியாகவும் நல்லா உள்ள சாஃப்டாகவுமே இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போண்டா செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பில் நம்ம பருப்போடையுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறலாம். யாரெல்லாம் நோம்பு கஞ்சியில் இந்த மாதிரி பருப்பு வடை சேர்த்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் எப்போ இப்படி தான் சாப்பிடுவேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இனிப்பு போண்டா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.